சிவாசி பக்கத்தில் ஒரு ஊர் நடுவுப்பட்டின்னு. அந்த ஊருக்கு வந்து நாங்கள் சின்ன வயசில் அந்த வேட்டையெல்லாம் அடிப்போம், முயல் வேட்டை அதெல்லாம் அடிக்க போகையில் ஒரு ஆடு மேய்க்கிற தொழிலாளி காளிப்புத்தேவர்னு அவர் வந்து முயல் நிற்கி நான் அங்கேருந்து கல்லை ஓங்கலாம்ட்டு ஓங்குறேன். அப்போல்லாம் எனக்கு சின்ன வயசு ஒரு 7-8 தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கல்லை ஓங்குறேன். அவர் தம்பி கம்முன்று நான் அடிச்சுக்கிறேன், நீ கம்முன்று களைச்சி விட்றாத அப்படின்னாரு. என்ன செய்ய போகிறாருன்னா அந்த இடுப்பில் வந்து இந்த முசத்தடிம்பாங்க ஊர்லலாம் இருக்கும், சின்ன இதே ஷேப் தான் ஆனால் சின்னதாக இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கும். அதை கையில் வச்சுருந்தார். வச்சுக்கிட்டு நான் இங்கே முயலை ஓங்குறேன், அவர் இங்கே எய்ம் பண்ணுறாரு. நான் இங்கே ஓங்குறதுக்குள்ளே என்னை கையை வச்சு நிப்பாட்டிட்டு அவர் இப்படி அடித்தார். முயல் இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அடிச்சிருச்சு. அதுதான் எனக்கு முதல்ல நான் கண் கொண்டு வளரின்னு பார்த்தது. அதுக்கப்புறம் ஐயோ பெரிய ஆளாக இருக்கே அப்படின்ட்டு அவர் போனால் இன்னும் சாயங்காலம் வா உனக்கு இன்னும் நிறைய வித்த காட்டுறேன் அப்படின்னாரு. புறா ஒரு வீட்டு மேலே நிற்கி இவர் 2 தடவை அந்த தடியை ஓங்கினார். அது பறந்தது உட்காந்துது. 2வது தடவை ஓங்கினார், பறந்தது உட்காந்துது. 3வது தடவை ஓங்கினார், பறந்தது வீசிட்டார். புறா இப்படி பறக்குது, வளர் இப்படி போகுது. அது உட்கார நேரத்தில் ஷட்டுன்னு அடிச்சுட்டு கீழே விழுந்தது. அன்னைக்கு பிடிச்சதுக்கு இருக்குது வளரிக்கு இருக்குது. அன்னையிலேருந்து விடுறதே இல்லை. வீட்டில் இறந்ததெல்லாம் எடுத்து வீசுவேன். இந்தோனேஷியாவில் லிஸ்டியோ பிரமாண்டியோன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி பூமராங்கு ரேபிட் ஸ்டிக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன அது திரும்பாத வளரி, அதோட ஷேப் வந்து இவ்வளோ தான் இருக்கும். இது வந்து நல்லா வளைவாக இருக்குது, அதோட ஷேப் இவ்வளோ தான் இருக்கும். அது வந்து ஒன்ஸ் எரிஞ்சால் நேராக போய் விழும், ரிட்டன் வராது. அந்த வளரியை வந்து அவங்க செய்யவும் நான் அந்த மாதிரி அவர்கிட்ட அறிமுகமானேன். முகநூல் வாயில் அறிமுகமாகி ஃபோனில் பேசி அவருக்கு இந்த மாதிரி அளவுகள்லாம் கொடுத்து அவர் வந்து செஞ்சு ட்ரையல் பார்த்தாரு, நல்லா வருது அப்படின்னதும் அங்கேருந்து எனக்கு அனுப்புனார். அதுக்கப்புறம் நாங்களே இப்போ வந்து நிறையா எங்களுடைய வளரியை வச்சு நாங்களே நிறையா செஞ்சு வச்சு இன்றைக்கி வீசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட மெயின் எய்ம் அப்படின்னா எப்படி அந்த கிர்பான் கத்தி மக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கிர்பான் கத்தியை பார்த்தாலே பஞ்சாப்னு ஞாபகம் வருது. அந்த மாதிரி இந்த வளரின்னு பார்த்துட்டாலே இது தமிழ்நாடுன்னு தான் ஞாபகம் வரணும். எல்லாருக்கும் இன்றைக்கி பூமராங் அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் ஞாபகம் வருது. அவங்களுடைய மொழியில் பூமராங்கன்னா என்னென்னே தெரியாதான். நான் அங்கே உள்ள பெரி ராக், கொலின் ஹெய்ட்டர் அந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள்ட்டலாம் நான் கேட்டேன். அவங்கெல்லாம் வந்து நாகரிகத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க, வளரியை பற்றி நிறைய ஆய்வு நடத்தியிருக்காங்க. ரேங்கிறது மட்டும்தான் இங்கிலீஷ், பூமுன்னா அவங்க வேறு என்ன பாஷையிலையோ என்னமோ சொல்லியிருக்காங்க, இவங்க பூமராங்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, எஜிப்டு அந்த மாதிரி அங்கே உள்ள பூர்வீக குடிகள்லாம் அந்த வளரி வச்சுருந்தாங்க. அது வந்து நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நம்ம பயன்படுத்தணுங்கிறத மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அங்கேருந்து தான் வந்திருக்கும்னு நிறைய பேர் எங்கிட்டலாம் வாதாடி இருக்காங்க. ஆனால் நம்மகிட்டருந்து தான் போச்சுங்கிற உண்மையை தான் நம்ம வந்து வெளியே எல்லாருக்கும் சொல்கிற முயற்சியில் இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வளரினுடைய பிறப்பு வந்து மக்கள் என்னைக்கு வேட்டை சமூகமாக இருந்தாங்களோ அப்போவே நம்ம வந்து வளரி பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வளரிகளை வந்து நம்ம உலோகங்களில் செஞ்சு பயன்படுத்தணும். உலோகங்களில் பயன்படுத்தும் போது தான் மனிதன் வந்து இதை வந்து போருக்கு பயன்படுத்தினான். தென் தமிழகத்தில் பயன்பாடு அதிகமாக இருந்தது. இந்த மதுரைகளில் இருந்து விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி இந்த மாதிரி இடங்களில். அதாவது இன்றைக்கி நம்ம ஆதாரப்பூர்வமாக போய் பார்க்கணும்னு சொன்னால் அந்த தெற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லர், மறவர் இந்த மாதிரி இனக்குடி மக்கள், போர்க்குடி இன மக்கள் வந்து இதை அதிகமாக பயன்படுத்தினாங்க. இதை வந்து ஒரு சிலர் சாதிச்சாயம் பூசணும்னு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது சாதிச்சாயத்தெல்லாம் பூச வேண்டாம், இது தமிழ் அடையாளமாக நம்ம மாற்றுவோம். 1918, 20களில் வந்து பெருங்காமநல்லூர் போராட்டம் நடந்தது. குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக வந்து மக்கள் போராடினாங்க. அந்த டயத்தில் தான் வந்து கடைசியாக இது வளரி வந்து பயன்படுத்தினதா ஒரு சான்று இருக்குது. வெள்ளையர்கள் வந்து அந்த போராட்டத்துக்கு அப்புறம் வீட்டில் அது வளரி வச்சுருந்தாலே குற்றம். இன்றைக்கி வந்து குண்டர் தடுப்பு சட்டம் மாதிரி வளரி தடுப்பு சட்டம். வளரி யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, பறிமுதல் செஞ்சு அழிச்சாங்க வெள்ளையர்கள். அதில் தான் நிறையா வளரிகள் 2 தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் வீட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது எங்களுக்கு குலதெய்வம் வந்து சுடலமாடன். அந்த சுடலமாடன் வந்து கோயில் இருக்கிற இடத்துல வந்து எங்களுடைய மூதாதையர் ஒருத்தர் வந்து மாடப்பத்தேவர், அவர் பேர் வந்து வேட்டையில் ரொம்ப பிரியமானவரான். அவர் வந்து அவங்க அண்ணன் தம்பி 3 பேர் போல், ஐயனார் தேவர், மாடப்பத்தேவர், ஆண்டித்தேவர், இந்த 3 பேர் வேட்டைக்கு போயிருக்காங்க. போன இடத்துல மத்தியானம் 12 மணி அவங்க வேட்டைக்கு போன இடத்துல அன்றைக்கி எதுவுமே கிடைக்கல. அவங்க போய் ஒரு மரத்தடியில் படுத்துருந்துருக்காங்க. படுத்திருந்தப்போ அண்ணன் தம்பி 2 பேரும் தூங்கிட்டாங்களா. 3வது இந்த மாடப்பத்தேவர், யார் வழியில் நாங்கள் வந்தோமோ எங்கள் வம்சத்தில் வந்த அவர் வேட்டையில் பிரியர் போல் முழிச்சே இருந்திருக்காரு. இன்றைக்கி எதுவுமே கிடைக்கலன்னு அவருக்கு வந்து கையில் வளரி இருந்திருக்கு, வளத்தடி. அதை தூக்கிக்கிட்டு ஒரு முயலை எய்ம் பண்ணியிருக்காரு. அந்த முயல் வந்து யாருன்னா சொல்லமாட சாமி வந்து
முயல் ரூபத்தில் அன்றைக்கி அந்த இடத்துல வந்திருக்காராம். இவர் ஓங்கி அதை எய்ம் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் திடுக்கிட்டு முழிச்சு தம்பி எரியாதான்னு இருக்காங்க. என்னன்னா இவ்வளோ நேரம் தூங்குனா இப்போ எரியாதாங்க அப்படின்னது. இல்லைப்பா எனக்கு ஏதோ தோணுதுன்னு மூத்தவர் சொன்னாராம். பரவாயில்லன்னா இன்றைக்கி வேட்டை இல்லாமல் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இடது கையை கொண்டு எரிஞ்சிருக்காரு. எரியல அந்த கை புஜத்திலேருந்து வளரியோடு துண்டாக போய் விழுந்துருச்சு. அப்புறம் 16 முளை வேட்டி அந்த காலத்தில் கட்டுவாங்களாம். அண்ணன் தம்பியும் தோளில் தூக்கி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஊரில் வந்து மானூர்னு ஊர் இருக்குது, அந்த ஊரில் இது நடந்திருக்கு. அங்கேருந்து நம்ம ஊருக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க தொட்டில் போட்டு. நீர் தூய்த்தான் ஊரணின்னு ஒரு ஊரணி இருக்கும், அந்த ஊரணியில் கொஞ்சம் தண்ணி கொடுப்போம்னு கொடுத்துருக்காங்க. உயிர் போயிடுச்சு. அப்புறம் ஊருக்குள்ளே வந்து கெட்டதுக்கெல்லாம் நடந்துச்சான். மாடெல்லாம் இறந்துருக்கு, உழவு மாடெல்லாம் ராத்திரி வீடுகளில் கல் விழுந்தது. அப்புறம் வந்து மக்கள் வந்து பிரசன்னம் பார்த்தாங்களாம். பிரசன்னம் பார்க்கல சொல்லுது, இந்த ஊருக்காரன் தான், இவன் தான் வந்து என்னையே அடித்தான். நான் வந்து முயல் ரூபத்தில் வந்தேன், அந்த டயத்தில் என்னை வளரிக்கம்ப கொண்டு அடித்தான். அதனால் அவனை எரிச்ச இடத்துல எனக்கு நிலையம் வேணும்னு கேட்டுதான் சாமி. அதனால் அந்த இடத்துல வந்து எங்களை அந்த சொல்லமாட சாமி வச்சு நாங்கள் இன்றைக்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு அப்புறமா வந்து எங்கள் தாத்தா, அவருக்கு அப்பா எல்லாருமே வந்து இந்த வளரியை தொடணும்னாலே ரொம்ப பயந்தாங்க. வீடுகளில் இருந்துச்சு, நிறையா இருந்தது. அதை வந்து தொட்டாலே ஐயோ இது இப்போ எனக்கு தெரிய, இப்போ எங்கள் அப்பா தாத்தாலாம் இதை எடுத்துகிட்டு போனால் போலீஸ் பிடிச்சிக்கிடும், வெளியெல்லாம் எடுத்து போகாத அப்படிம்பாங்க. ஆரம்ப காலங்களில் இது ஆயுதம்தான். இப்போ வந்து அத்லெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாவலின் த்ரோ, ஈட்டி கூட ஆயுதம்தான். இன்றைக்கி அதை விளையாட்டாக மாற்றிட்டாங்க. குண்டு எறிதல் கூட ஒரு ஆயுதம்தான். கூட்டமாக இருக்கையில் தூக்கி எறியலை அது கூட ஒரு ஆயுதம்தான். அதையும் நம்ம விளையாட்டாக மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி இதை நம்ம விளையாட்டாக மாற்றணுங்கிற ஒரே முடிவில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மத்திய பிரதேசில் கோண்டுன்னு சொல்லி ஒரு இனக்குழு இருக்குது, ஆதிவாசிகள். அவங்க இன்றைக்கும் வந்து அவங்க வந்து பண்பட்ட மக்களாக இருந்தாலும் இன்றைக்கும் அவங்க பண்பாடு மாறாமல் இன்றைக்கும் வேட்டைக்கு போகிறாங்க. அவங்களுடைய பிரதானமாக காட்டுப்பன்றி வேட்டை, இந்த மான் வேட்டை இருக்குது அவங்களுக்கு. அவங்க சார்பாக வந்து நம்மளை விவேக் மேண்ட்ரோஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் வந்து பார்த்தாரு. அவர் வந்து 94லேயே அவர் வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியன். அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் வளரிங்கிறத விட பெரிய சைஸ், அவங்க அபோரிஜினல் பூமராங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க பெரிய சைஸ் வளரி தூரமாக வீசி ப்ரைஸ் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு 94ல். அவர் பேர் விவேக் மேண்ட்ரோஸ். அவரும் நானும் சேர்ந்து இப்போ வந்து சில நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறோம். சென்னை MITயில் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து வளரி பற்றிய விழிப்புணர்வு முகாம்லாம் நடத்தும். அடுத்த கட்ட முடிவாக வந்து நாங்கள் வந்து இதை போட்டிகளாக நடத்தலான் இருக்கோம். இதை வந்து ஸ்போர்ட்ஸாக ஆக்கணும், அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். நிறையா ஆவணங்களை தயார் செஞ்சு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து நாங்கள் எல்லாருக்கும் பரப்புவோம். போட்டின்னு வந்தால் தான் அடுத்தடுத்து அது முன்னேறும், மக்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஸ்போர்ட்ஸ் ஆக்கி இப்போ பூமராங் வந்து காம்படிஷன் நடக்கிற மாதிரி வளரிக்கு காம்படிஷன் நடத்தி இதை வந்து நம்ம மக்களுக்கு பரப்புவோம், இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரணும். இது வந்து நம்ம மரபணுலே இருக்குது. இது இன்ன ஆள், இன்ன ஜாதி, இன்ன இனக்குழுக்கு சொந்தம்லாம் சொல்ல முடியாது. தமிழை பச்சும் தின்ற தமிழினம் தான் வந்து நம்மளை அடையாளப்படுத்துது இலக்கியங்கள்லாம். இப்போ எல்லாவனுமே வீட்டுக்கு ஒருத்தன் போருக்கு போயிருந்தான், வீட்டுக்கு ஒருத்தன் பச்சும் தின்னு தான் வாழ்ந்துருக்கான். அப்போ எல்லாரும் இதை பயன்படுத்தி இருப்பான். கண்டிப்பாக எல்லாரோட மரபணுலேயும் இந்த வளரி இருக்குது. இதை நம்ம வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் பரப்பணும். மிஸ்டர் பிரசாத் குடேம்னு சொல்லி ஒருத்தர் வந்தார், ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் இருக்கார், கலிஃபோர்னியாவிலேருந்து வந்திருந்தாப்பு. அவர் வந்து வளரியை பற்றி ஆராய்ச்சிக்காக வந்திருந்தார். அவர் ஏற்கனவே 2-3 புக்கெல்லாம் எழுதியிருக்காரு ஏரோடைனமிக்ஸுக்கு சம்மந்தமாக. அவர் வந்து சொன்னது என்னென்னா, அங்கே ஒரு மேடம் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பலை, சங்க இலக்கிய நூல்களை வந்து மொழிபெயர்த்துருக்காங்களா ஆங்கிலத்தில். நான் வந்து சில குறிப்புகள் முகநூல்லையும் இன்டர்நெட் வாயிலாகவும் சில புத்தகங்கள் வாயிலாகவும் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்காங்க, புக்கு எழுதியிருக்காங்க. அது வாயிலாகவும் நான் சில புறநானூற்று பாடல், பரிபாடல், கலித்தொகையில் உள்ள பாடலெல்லாம் சொன்னேன். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, தீவிரமாக மறுக்காங்க. தேர் இஸ் நோ ரெஃபரன்ஸ் இன் 18 சங்கம் புக்ஸ் ஃபார் வளரி அப்படின்னு என் கூட வாதாடுறாங்க. இது சம்மந்தமாக நான் வந்து சில தமிழ் அறிஞர்களையும் தேடிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல சான்றா நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உலக அரங்கில் வந்து நான் வந்து இதை ப்ரூவ் பண்ண முடியும். புறநானூரில் வந்து சில வார்த்தைகள் இருக்குது, திகிரி, குறுங்கோல், எரிகோல்னு வார்த்தைகள் இருக்குது. ஆனால் வளரிங்கிற வார்த்தை வந்து புறநானூரில் இல்லை. சில இந்த காணொலியை பார்த்துட்டு யாரும் எனக்கு உதவி செஞ்சு வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். இந்த வளரிங்கிற வார்த்தை நம்ம வைக்கலை. இது வந்து தமிழ் சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து எங்களுக்கெல்லாம் வந்து இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் வந்து வால் வளரி வேல்னு தான் சொல்லியே வளர்ப்பாங்க பிள்ளைங்களை. வால் வளரி வேல்னு சொல்லி வளர்க்கும்போது வளரினா என்னன்னு தெரியாமல் தான் அலைஞ்சோம். அப்புறம் தான் இதுக்கு பேர் வந்து வளை எரி, வளைந்த தடியை எரிதல், வளைந்த ஒரு ஆயுதத்தை எரிதல், அதுக்கு பேர் வளை எரி. அது நாளடைவில் வளரியாச்சு. இதுக்கு பேர் வந்து ரவுண்டாக இருந்தால் திகிரி. இதுக்கு பேர் இடைவெட்டி சக்கரம். இடைவெட்டி சக்கரம், வளரி, வளைத்தடி, குறுங்கோல், எரிகோல், இந்த மாதிரி நிறையா இருக்குது பேர், தெரியல.
அந்த காலத்தில் இருந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்க செஞ்சு வச்சாங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வந்து இன்னோவேட்டிவ் ப்ராடக்டாக கொஞ்சம் புதுசாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. இது வந்து நம்மளுடைய பேசிக் மாடல், தமிழ்நாட்டினுடைய வளரியினுடைய மாடல். தமிழ்நாட்டினுடைய வளரியிலேருந்து அளவு எடுத்து அங்கே கொடுத்து நம்ம செஞ்சது. இதுவும் அதே தான். இது அதை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதை விட இது கொஞ்சம் நீளமாக இருக்குது, இது கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய வளரி. இப்போ வந்து பேசிக்காக பழகிறவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி 3 வளரினுடைய பேசிக் இதுதான் பாருங்கள். அதே அளவு தான் இதுலேயும் இருக்குது. ஆனால் அதே 3 பக்கமும் போட்டு வச்சுருக்கிறதால இதுக்கு பேர் ட்ரை பிளேடுன்னு சொல்லுவாங்க. இது பூமராங் ட்ரை பிளேடும்பாங்க. இதை வந்து நாங்கள் ஆரம்ப காலத்தில் நம்மகிட்ட வர்றவங்களுக்கு வந்து வீசுறதுக்கு சொல்லி கொடுப்போம். அதுக்கு அடுத்ததாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அசி சொல்லுவோம். இதில் வந்து காற்றை கணிக்கலாம். நீங்கள் வந்து அதாவது ஒரு பாட்டு ஒன்று உண்டு, காற்றை கணிக்கும் கணக்கறிவாளரே கூற்றை குறிக்கும் குறிப்பறிவாரேம்பாங்க. வளரி வந்து முதல்ல பயன்படுத்துறது வந்து ஒரு ஆயுதம். ஒருத்தன் இதை வந்து ஒருத்தருடைய கூற்று சாவை கணிக்கிறதுக்கு தான் வந்து வளரி பயன்படுத்தினாங்க. கொடி பிறந்தது வளரினால தான். இப்போ வந்து காற்றை கணிக்கணும். வளரி வந்து இது வந்து காற்றை எதிர்த்து வீசக்கூடிய ஒரு பொருள். காற்று இப்படி அடிக்கினா நம்ம எதிர்த்து வீசும்போது அதை நம்மகிட்டே கொண்டு வரும். எதிரியை தந்திரம் பண்ணி அந்த காலத்தில் அந்த காற்று அடிக்கிற திசைக்கு எதிர் திசைக்கு வர வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வீசினாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான், அந்த காற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொடி முதல்ல வச்சாங்க. மக்கள் வந்து அந்த வேட்டச்சிம்மமாக இருந்த புதுசில் இந்த கூட்டம் இன்றைக்கி வந்து தென் தமிழகத்துலாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து கூட்டம் இருக்கும். சில சமுதாயங்களில் வந்து இந்த கூட்டம், இந்த கிளை, இந்த பிரிவுன்னு இருக்கும். அந்த மாதிரி மக்கள் கூட்டமாக இருப்பாங்க. அங்கே கொடி இருக்கும். அந்த கொடி காற்றினுடைய திசை அதை காட்டி கொடுத்துரும். அந்த இடத்துக்கு தந்திரம் பண்ணி எதிரியை வர வச்சு இங்கேருந்து வீசி கொண்டு விடுவாங்க. அதனால் இது வந்து காற்றை வச்சு கணிக்கிறதுக்காக மெயினாக இதை வந்து பயன்படுத்துவோம். ஃபஸ்ட்டு வளரிக்கு வந்து நீங்கள் காற்றை கணிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து எந்த காற்றுக்கு எவ்வளோ ஃபோர்ஸில் நீங்கள் வீசுகிறோம் அப்படிங்கிறத ட்ரைனிங் கொடுப்போம். அதுக்கு அடுத்ததாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மாடல், இதுவும் நம்ம பேசிக் மாடல் தான், நம்ம வளரியிலேருந்து போனது தான். கொஞ்சம் மாடிஃபை ஆகிருக்கும். இதுவும் நீங்கள் கரெக்டாக காற்றை கணிச்சு வீசினா கரெக்டாக உங்கள் கைக்கு வரும். இது நம்முடைய வளரி தான். இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க நம்மகிட்ட வந்து 8 வயசுலேருந்து வந்து வளரி கற்றுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மாடல் கொடுக்கும். கொஞ்சம் எந்த ஒரு பயிற்சியுமே வந்து நம்ம கற்றுக்கிட்டது வேறு. நம்ம கற்றுக்கிட்டது அடி, மிதி, கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டி நம்மளெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இருந்த குருமார்களுடைய கையாளும் நிலை அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து ப்ளே அண்ட் லேர்ன் மெத்தட் வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் க்யூரியாசிட்டி, அதாவது ஆர்வத்தை தூண்டும் வகையில் சில வளரிகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வீசினா ஈஸியாக கைக்கு வரும். பிள்ளைங்க ரொம்ப இப்போ இதை கொண்டு ஒருத்தனை இனிஷியல் ஸ்டேஜில் இதை கொண்டு வீச சொன்னால் அது போயிடும். கடைசிக்கு ஓடி எடுத்து வரலே டயர்டாகிடுவான். அப்புறம் இந்த இதே வேண்டான்னு முழுக்கு போட்டு போயிடுவான். அதனால் முதல்ல அவன் கைக்கு வர்ற மாதிரி இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்குறோம். இதெல்லாம் வந்து வீசினா அவன் ஈஸியாக கைக்கு வரும். யார் வீசினாலும் வந்து ஈஸியாக வந்துடும். இது கொஞ்சம் அடிப்படை பயிற்சி பண்ணால் கை கரெக்டாக வரும். இதெல்லாம் நல்லா வீசி முடித்ததுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி மர வளரிகள் இரும்புல செஞ்சது கையில் கொடுப்போம். வளரி கற்றுக்கிறதுக்கு வந்து எங்கிட்ட நிறையா பேர் எப்படி கற்றுக்கிறதுன்னு கேட்குறாங்க. வளரி வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஆனால் வளரி கற்றுக்கணும்னா முதல்ல நமக்கு தேவை வந்து ஆயுதமோ வளரியோ கிடையாது, வளரி வீசுறதுக்கான இடம். ஏன்னா காற்றை நோக்கி நம்ம வீசும்போது நீங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் எடுத்துக்காட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வீசுறீங்கன்னு வைங்க, வரையில் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும். அது நீங்கள் கையில் பிடிச்சா தான் ஆச்சு. பிடிக்கலைன்னா வந்த ஸ்பீடுக்கு போயிடும் கடைசிக்கு. அவ்வளோ பெரிய இடம் வேணும் முதல்ல. இந்த சென்னை மாதிரி இந்த மாதிரி பெருநகரங்களில், நெருக்கடியான நகரங்களில் இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவே வந்து நாங்கள் 3 ஊர் தாண்டி வந்திருக்கிறோம். நாங்கள் இருக்கிறது குரோம்பேட்டை, நாங்கள் வந்திருக்கிறது வண்டலூர். இவ்வளோ பெரிய ஏரி சிட்டிக்குள்ளே கிடைக்கிறது கஷ்டம். சில மைதானங்கள் முதல்ல முக்கியமாக வந்து நம்ம மைதானங்கள் தேவைப்படுது. வளரி வந்து எங்கிட்ட கற்றுக்கிட்டதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து நேரமின்மை காரணமாக வாரத்தில் ஒரு நாள் வந்து தான் வகுப்பு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அபியாசம் மயிர் மாத்திரம்ன மாதிரி நீங்கள் அபியாசம் திரும்ப பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். எங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நீங்கள் ஃபோன்லேயும் கேட்கலாம், நேரிலையும் வந்து கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் அதனுடைய முதல்லையே உங்களுக்கு வந்து ஒரு 8 நாள் தேவைப்படும். வளரினா என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீசி ஓரளவு இந்த மாதிரி பேசிக் சொன்ன தெரியுமா, அந்த மாதிரி பேசிக்களை கைக்கு கொண்டு வரதுக்கே உங்களுக்கு ஒரு 8 நாள் தேவைப்படும். வளரி வந்து எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க வீசின உடனே கைக்கு வரும்னு நினைக்காங்க.
வீசின உடனே அப்படி வீசின உடனே கைக்கு வந்து உட்காரும்னு நினைக்காங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் வளரி கற்றுக்கணும்னா முதல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும். எப்படி முதல்ல வீசுறதுக்கு தயாராகிற மாதிரி ஓடி போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முதல்ல தயாராகணும். ஏன்னா வீசும்போது சில சமயம் காற்று எதிர்த்து கொண்டு போயிடும், சில சமயம் உங்களை நோக்கி எடுத்து கைக்கு வர மாதிரி இருக்கும், தூரமாக கொண்டு போயிடும். முதல்ல இது வந்து சோம்பேறிகளுக்கான விளையாட்டு கிடையவே கிடையாது. சுறுசுறுப்பானவங்க, இதில் ஆர்வம் உள்ளவங்க மட்டும்தான் இதை கற்றுக்கிட முடியும். உட்கார்ந்த இடத்துல விளையாடணும், உட்கார்ந்த இடத்துல கைக்கு வரணுன்றவங்கெல்லாம் இதை கற்றுக்கிடவே முடியாது. முதல்ல மனதைரியம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி இருக்கிறவங்க தான் முதல்ல வளரி வந்து பயிற்சி பண்ணவும் முடியும், வீசி கைக்கு கொண்டு வரவும் முடியும்.